அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு, கன்னி ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடமான மிதுன ராசியில் நடைபெறவிருக்கும் 2 கிரகங்களுடைய சேர்க்கை, குரு மற்றும் சுக்கிரன் ஆகிய 2 கிரகங்களுடைய சேர்க்கை கஜலட்சுமி ராஜயோகம் என்று அழைக்கக்கூடியது. இந்த நிகழ்வு சுமார் 12 வருடங்களுக்கு பிறகு நடைபெறவிருக்குங்க. இந்த நிகழ்வு காலகட்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை மாதம் 26ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி வரை நடைபெறவிருக்கு. குரு ஒருவருக்கு ஞானத்தையும் அறிவையும் கொடுக்கக்கூடிய கிரகம். மங்களக்காரகன், புத்திக்காரகன், ஞானக்காரகன், ஜீவக்காரகன் என்று அழைக்கக்கூடியவர் இந்த குரு. சுக்கிரன் ஒருவருக்கு ஆடம்பரத்தையும் செல்வ செழிப்பையும் சொகுசு, காதல், தாம்பத்தியம் மற்றும் குழந்தை பாக்கியம், அழகு, திருமணம் போன்ற அனைத்து அமைப்புகளையும் கொடுக்கக்கூடிய இந்த சுக்கிர பகவான். இந்த கஜலட்சுமி ராஜயோக காலகட்டங்களில் கன்னிராசி என்பவர்களுக்கு எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகளை கொடுக்க போகுது அப்படிங்கிறத இந்த காணொலியில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. கன்னிராசி அன்பர்கள் புதனை அதிபதியாக கொண்டவர்கள், எந்த ஒரு விஷயத்தையுமே ரொம்ப புத்திசாலித்தனமாக செயல்படக்கூடிய நபர்கள், எல்லாத்தையுமே பார்த்து பண்ணக்கூடிய நபர்களுக்கு தான் தேவையில்லாத சில பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 10ஆம் இடம் தொழில் மற்றும் கர்மஸ்தானத்தில் நடைபெறக்கூடிய காலகட்டங்களில் ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய கால தருணமாக இருக்க போகுது. ஏன்னா இந்த கன்னிராசி அன்பர்கள் எல்லாத்தையுமே பார்த்து பண்ணுற ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு அந்த வேலையில் எல்லாவித நுணுக்கங்களையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுபடி செஞ்சு அந்த வேலையை 100% சக்ஸஸாக மாற்றக்கூடிய நபர்களும் இந்த கன்னிராசிக்காரங்களாம். எல்லாத்தையுமே பார்த்து தான் பண்ணுறாங்க. ஆனால் அந்த திறமைக்கு தகுந்த சில பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கவே மாட்டேங்குதுங்க. வேலை மட்டும்தான் வாங்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் சொல்கிறாங்க, ஓகே இவர்கிட்ட கொடுத்தா கண்டிப்பாக பர்ஃபெக்டாக செஞ்சு முடிப்பார், இவரால் மட்டும்தான் இது முடியும், இவர்கிட்ட கொடுத்தா கரெக்டாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பண்ணிடுவாருன்னு சொல்கிறாங்க. எல்லா வேலையும் வாங்குறாங்க. ஆனால் அந்த வேலைக்கு தகுந்த மாதிரி எனக்கு ஒரு ஊதியமோ, அந்த வேலைக்கு தகுந்த மாதிரி ஒரு சில பதவிகளோ அப்படிங்கிறது கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நிறைய கஷ்டம். திடீர்னு என்ன நடந்ததுன்னே தெரியலைங்க. இத்தனை வருஷம் என்னோடய வயசுக்கு மீறின உழைப்பு அப்படின்னு சொல்லலாங்க. ரொம்ப வருஷமாக கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு இருந்தேன். திடீர்னு இன்றைக்கி வேலை அப்படிங்கிறது ஒன்று இல்லாமல் போயிடுச்சு. நானும் நிறைய வேலைக்கான முயற்சிகள் எடுக்கிறேன், நிறைய கஷ்டப்படுறேன், நிறைய ட்ரை பண்ணுறேன், எதுவுமே நடக்கவே மாட்டேங்குதுங்க. ஒரு புதுசாக ஒரு வேலை அப்படிங்கிறது எனக்கு கிடைக்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் இந்த காலகட்டங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்கும். வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு கூட புதிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது உங்களை தேடி வருங்க. கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட எக்ஸாம்ஸ் எழுதிட்டு இருக்கிறவங்க, அரசு வேலைக்கு போகணும் அப்படின்னு முயற்சி பண்ணிகிட்ருக்கேன், நிறைய அட்டெம்ப்ட் பண்ணிட்டேங்க, நிறைய எக்ஸாம்ஸ் எழுதிட்டேன், ஆனால் எதுவுமே எனக்கு ஃபேவரான ரிசல்ட் வரல. ஸோ இது வரைக்கும் எடுத்த முயற்சிகளோட, ஏன்னா இதுக்கு முன்னாடி ஜென்மஸ்தானத்தில் கேது பகவான் உட்காந்துட்டு இருந்தாருங்க. அந்த கேதுனால நிறைய குழப்பங்கள் அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம். மன ரீதியாகவும் சரியாக தூக்கம் இல்லாதனால எந்த விஷயத்துலையும் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாமல் போயிருக்கோம். எந்த ஒரு வேலையிலையும் தன்னுடைய கவனத்தை செலுத்த முடியாத அளவுக்கு சூழ்நிலை இருக்குது. அந்த நிலையெல்லாம் கண்டிப்பாக மாறிடுங்க. ஸோ இந்த நேரத்தில் நீங்கள் எக்ஸாம்ஸ்க்கு ட்ரை பண்ணிங்கன்னா கூட நல்ல ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். தொழிலில் இருக்கக்கூடிய நபர்கள், நான் செய்யாத தொழிலே கிடையாதுங்க, எல்லா தொழிலையும் இறங்கி பார்த்தாச்சு, நிறைய பிஸ்னஸ் பண்ணிட்டேங்க, எல்லாமே கரெக்டாக தான் போச்சு, ஆனால் திடீர்னு நல்லா போகிற மாதிரி இருக்குங்க, திடீர்னு ஒன்றுமே இல்லாமல் போயிடுது, இந்த பிஸ்னஸையே க்ளோஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் வந்துருச்சு, யாரை நம்புறதுனே தெரியல, எல்லாம் கூட நல்லவங்க மாதிரி இருந்தாங்க, ஆனால் எல்லா விதத்துலையும் எனக்கு கெடுதலை மட்டுமே பண்ணியிருக்காங்க, என்னை எப்படியாவது முடிக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு சில சூழ்நிலைகள் நடந்திருக்கு. அது தெரியாமல் அவங்க எல்லாத்தையும் நல்லவங்கன்னு நினச்சி பழகி அவங்களுக்கு உதவி செஞ்சு இன்றைக்கி நான் தனிமரமாக நிற்கக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டுட்டேன். இதனால் என்னோடய பிஸ்னஸை என்னால் திரும்ப நடத்த முடியாத அளவுக்கு சில சூழ்நிலைகள் வந்துருச்சு. அந்த மாதிரி ஒரு சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது, ஏன்னா என்ன நடந்துச்சுன்னே தெரியலைங்க, எல்லாமே ஒரு ட்ராக்கில் போயிட்டு இருந்தது. திடீர்னு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுனால இன்றைக்கி எல்லாத்தையுமே விட்டுட்டு இன்றைக்கி ஒன்றுமே இல்லாத ஒரு சூழ்நிலையில் நிற்கிறேங்க. யாருமே உதவி பண்ணுறதுக்கு ஆட்கள் இல்லை, கூட இருந்தவங்களை நம்பி இறங்க முடியல. அந்த மாதிரி ஒரு நிலையில் இருக்கிறவங்களுக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு ஒன்று கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பாக நான் மறுபடியும் பழைய நிலைக்கு வந்துடுவேன்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா இது அதற்குண்டான கரெக்டான ஒரு காலகட்டங்கள். தொழில் ஸ்தானத்தில் சேரக்கூடிய இந்த கஜலட்சுமி ராஜயோகம் உங்களுக்கு தொழிலில் ஒரு நிறைய மாற்றத்தை கொடுக்குங்க. இது வரைக்கும் நீங்கள் பண்ணாத ஒரு பிஸ்னஸை பண்ணுவீங்க. கண்டிப்பாக அந்த பிஸ்னஸை நல்ல லெவலுக்கு கொண்டு போவீங்க. முதலீடுகள் பண்ணக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் இருக்குங்க. தொழிலில் ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போகுது. திருமணம் சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள் இது வரைக்கும் நிறைய முயற்சிகள் பண்ணியிருப்பீங்க. அந்த முயற்சிகள்லாம் ஏதாவது ஒரு விதத்தில் தடைகள் ஆகிட்டே இருந்திருக்கும். இதுக்கு மேலே கல்யாணம் பண்ணணுமா,
இந்த சூழ்நிலையில் நாம் போய் இதெல்லாத்தையும் பண்ணால் மறுபடியும் அதை சமாளிக்க முடியுமா அப்படிங்கிற டவுட் எனக்கே வந்துருச்சுங்க. அந்த மாதிரி டவுட் அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு தேவையில்லை. கட்டாயமாக அந்த நேரத்தில் திருமணம் சம்மந்தப்பட்ட யோகங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்க போகுதுங்க. புதுசாக நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் உங்களுடைய திருமண வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது. காதலர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய மன கஷ்டங்கள் அப்படிங்கிறது விலகும். பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேருவீங்க. நீண்ட நாட்களாக இருந்து வந்த குழந்தை பாக்கியத்திற்கு உண்டான தடைகள் அப்படிங்கிறது அகலுங்க. கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்த சில நிகழ்வுகள் அப்படிங்கிறது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. எல்லா விஷயமும் கரெக்டு தாங்க, இந்த ஒரு விஷயம் மட்டும் என்னோடய வாழ்க்கையில் நடந்துச்சு அப்படின்னா மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திடும். இந்த கல்யாணம் அப்படிங்கிறது அதே மாதிரி தான். இந்த கல்யாணம் மட்டும் கரெக்டான டைமில் நடந்துருச்சு அப்படின்னா என்னுடைய பொறுப்புகள் அப்படிங்கிறது கூடுங்க. கரெக்டாக எந்த குடும்பத்துக்கு தேவையான சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது எனக்கு ஆட் ஆகும். அந்த டைமில் பொறுப்பாக சில விஷயத்த ஒரு நல்ல ஒரு விதமான தொழில் பண்ணி நல்லா அதில் சம்பாரித்து என்னோடய வாழ்க்கையவே மாற்றி அமைத்து கொள்ளக்கூடிய தருணமாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படின்னாவே இந்த திருமணம் மட்டும்தான். அந்த மாதிரி விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் நடக்கும். ஒரு லைஃப்லேருந்து வெளியே வந்துட்டுங்க, மறுபடியும் அடுத்த ஒரு லைஃப்பில் என்ட்ரி ஆகிறதுக்கு எனக்கு எந்த விதத்துலேயும் அந்த தன்னம்பிக்கை அப்படிங்கிறது இல்லாமல் இருக்குது. பயம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஏற்கனவே நடந்த சில விஷயத்துலேருந்து நான் இன்னும் மீண்டு வரல, நிறைய குழப்பத்தில் இருக்கேங்க. இந்த மாதிரி ஒரு மன வாழ்க்கையை நான் அமைச்சிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு நல்ல மன வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களை தேடி வருங்க. நீங்கள் எதிர்பார்த்ததை விட உங்களை தேடி வரக்கூடிய ஒரு சில வாழ்க்கைகள் அப்படிங்கிறது உங்களோட வாழ்க்கையில் நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய தருணமாக இருக்கும்போது, அப்போது அந்த விஷயங்கள் உங்களுக்கு ஒரு நிறைய திருப்பு முனைகளை ஏற்படுத்தும். எதிர்காலத்தில் வீடு கட்டணும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கனவாக இருக்குங்க. அந்த வீடு கட்டுறதுக்கு எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே ஏதாவது ஒரு விதத்தில் பிரேக் ஆகிட்டே இருக்குது. எனக்கு கரெக்டான நேரத்தில் லோன் அப்படிங்கிறது அப்ரூவல் ஆகலை, எனக்கு வரக்கூடிய தொகைகள் என் கைக்கு சேரலைங்க. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி ஏதாவது ஒன்று விற்றுட்டு அந்த பணத்தை வச்சு புதுசாக ஒரு வீடு கட்டலாம் அப்படின்னு எடுக்கிற முயற்சி எனக்கு எதுவுமே சக்ஸஸே ஆக மாட்டேங்குதுங்க. வீடு கட்டலாமா வேண்டாமா, இல்லை கடைசி வரைக்கும் வாடகை வீட்டிலே இருந்துக்கலாமா அப்படிங்கிற அளவுக்கு யோசனைகள் வந்துட்டுருக்கு. தனக்குன்னு சொந்த வீடு இருந்தால் தான் மரியாதை அப்படிங்கிற முயற்சிகள் இன்றைக்கி எடுத்து எல்லாத்துலேயுமே தடைகள் வந்துகிட்டே இருக்குது. அந்த தடைகள் மாறுங்க. புதிய வீடு கட்டுவதற்கான சில யோகத்தை உருவாக்கக்கூடிய தருணமாக இருக்குங்க. வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான முயற்சிகள் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் கண்டிப்பாக வெற்றி அப்படிங்கிறது அடையுங்க. புதிய சொத்துக்களுக்கு உண்டான சேர்க்கை, ஒரு நிலம் வாங்குவதற்கான யோகம், பழைய நிலத்தை விற்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது எல்லாமே இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களுக்கு நடக்க போகுது. பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் அப்படிங்கிறது தீருங்க. இது வரைக்கும் சொந்த பந்தங்கள் மத்தியில் இருக்கக்கூடிய வம்பு வழக்கு பிரச்சனையோ ஒரு கோர்ட்டு கேஸு பிரச்சனை எல்லாமே தீரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது. அதாவது தீர்ப்புகள் உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. ஆரோக்கிய ரீதியாக இருக்கக்கூடிய பாதிப்புகள் ரொம்ப பிரச்சனை கொடுத்துட்டே இருக்குங்க. ஹெல்த்தில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி ஒவ்வொரு விஷயத்தையுமே பார்த்து தான் அதுக்குண்டானபடி ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறதெல்லாம் எடுத்துகிட்ருக்கோம். ஆனால் எந்த விதத்துலையுமே இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது இல்லை. ஏன்னா ஒரு இடத்துல பார்த்துட்டு இருந்தோம், அந்த இடத்துலேருந்து வேற ஒரு ஹாஸ்பிட்டல் மாத்திர மாதிரி இருந்தது. அங்கேருந்து இங்கிலீஷ் மெடிசன்லேருந்து இப்போ ஆயுர்வேதிக்கு மாற்றிட்டோம். இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எதுவுமே எங்களுக்கு ஃபேவராகவே இல்லை. கரெக்டான ஒரு இடத்துல சூஸ் பண்ணவும் முடியல. நிறைய குழப்பங்கள் இருக்குது, ஆரோக்கியத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் கட்டாயமாக அந்த ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் குறையுங்க. கரெக்டான ஒரு மருத்துவத்தை சூஸ் பண்ணுறதுக்கான ஒரு காலகட்டமாக இருக்க போது உங்கள் ஹெல்த்தில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கும். குழந்தைங்களோட கல்வியில் நல்ல முன்னேற்றம் இருக்குங்க. நீங்கள் எதிர்பார்த்தபடி நல்ல ஒரு ரிசல்ட் அப்படிங்கிறது கிடச்சிருக்கும். அவங்களுடைய உயர்கல்வி படிக்க வைப்பதற்கான முயற்சிகள் கூட இந்த நேரத்தில் நல்ல ஒரு வெற்றி அப்படிங்கிறது கொடுக்கும். அவங்களுடைய கல்வி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நீங்களே மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம், அவங்கள நினச்சி பெருமைப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது நல்ல உயர்கல்வி வெளியூரோ அல்லது வெளிநாடோ அல்லது வேறு ஒரு காலேஜோ வேறு ஒரு ஸ்கூல்லையோ போய் சேர்ந்து படிப்பதற்கான வாய்ப்புகள் இந்த நேரத்தில் கல்வி சம்மந்தப்பட்ட சில விரயங்கள் அப்படிங்கிறது இருக்குங்க. ஃபீஸ் கட்டுற சில விஷயங்கள், ஒரு புக்ஸ் வாங்குறதுக்கு, இந்த மாதிரி சின்ன சின்ன செலவுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாகக்கூடிய ஒரு காலமாக இருக்க போகுது. ஸோ இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் இந்த கிரகங்களுடைய சேர்க்கை நடக்கிறதுனால நல்ல ஒரு லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. ரொம்ப நாளாக இருந்து வந்த கடன் பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீருங்க. ஏதாவது ஒரு விஷயத்தில் அந்த பணத்தை எப்படியாவது அடைக்கணும், இது வரைக்கும் வாங்கி இந்த கடனால் பட்ட அவமானங்கள் போதும், அந்த கடனை எப்படியாவது அடைக்கணும்னு நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் கூட கண்டிப்பாக ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்கும். கடனே இல்லாத வாழ்க்கைக்கான ஒரு சில முயற்சிகள் கூட இந்த நேரத்தில் உங்களுக்கு வெற்றி பலன் அப்படிங்கிறது கொடுக்கும். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தாங்க. இந்த பலன்கள் அனைத்து உங்களுக்கு நடக்குமா அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை இதனோட ஒப்பிட்டு பார்த்துட்டு அதற்குண்டானபடி முயற்சி எடுக்கும்போது இன்னும் நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க. உங்களோட ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சி வச்சிங்க அப்படின்னா
தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.